அஜித்குமாருக்கு நேர்ந்த கொடூரம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் இதயங்களையே ரணப்படுத்திய போதும் கல்மனது ஸ்டாலினை மட்டும் உலுக்கவில்லையே ஏன்? காவல் மிருகங்களின் கொடூர தாக்குதலில் துடிதுடித்து அப்பாவி இளைஞன் கதறிய மரண ஓலம் இதயம் உள்ளவர்களையெல்லாம் இரத்த கண்ணீர் வடிக்க வைத்த நிலையில் நடந்தது நடந்து போச்சு என்று உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பியிடம் பேசும் அளவுக்கு ஸ்டாலின் மனம் கல்லாய் போய்விட்டதா என்ன? ஆட்சி அதிகாரத்தை வைத்து அஜித்குமாரின் குடும்பத்தை அமைதியாக்கிய அப்பா ஸ்டாலினுக்கு மனசாட்சி மட்டும் இருந்திருந்தால் நேரில் சென்று அஜித்குமாருக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்திற்கு ஆதரவாக நின்று உண்மையான அப்பாவின் சோகத்தை வெளிப்படுத்தி இருக்க மாட்டாரா? காவலர்கள் காட்டு மிராண்டிகளாக மாறிவிட்டார்கள் என்பதை 25 லாக்அப் மரணங்கள் நிரூபித்த பிறகும் கூட காவல்துறைக்கு ஸ்டாலின் வக்காலத்து வாங்குவது அரசியல் கட்சி தலைவருக்குரிய அழகா என்ன? எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது காவலர்களின் கொடூரங்களுக்கு எதிராக வடிந்தது எல்லாம் நீலி கண்ணீரா? அரசியல் ஆதாயத்திற்கு ஆடிய நாடகமா? ஸ்டாலினின் சுயரூபத்தை உயிர் பிரியும் நேரத்தில் அஜித்குமார் உணர்ந்து கொண்டிருக்க மாட்டாரா? என் அநீதிக்கு நீங்கள் குரல் கொடுத்தீர்களா என்று அவரின் ஆவி எழுப்பும் கேள்விக்கு பதில் இருக்கிறதா ஸ்டாலின்? உங்கள் சமாதானத்தை ஏற்காமல் அவரின் தாய் மற்றும் சகோதரன் சிந்திக் கொண்டிருக்கும் கண்ணீர் உங்கள் இதயத்தை உறுத்தவில்லையா? அஜித்தின் நினைவு ஸ்டாலினை மட்டுமல்ல திமுகவையும் நடுநடுங்க வைக்கும் என்ற அச்சம் ஸ்டாலினை மட்டும் உலுக்காதது ஏன்? 2026 தேர்தலில் மட்டுமல்ல அடுத்தடுத்த தேர்தல்களிலும் திமுகவுக்கு எதிராக அஜித்குமாரின் மரண ஓலம் விரட்டுமே. எங்கே சென்று பரிகாரத்தை தேடப் போகிறீர்கள் ஸ்டாலின் என சிவகங்கை மக்கள் குமுறுகிறார்கள். பதில் இருக்கிறதா உங்களிடம்?